ஹாய் எவ்ரிவன், நீங்கள் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மெத்தட்ஸ் மூலயமா உங்களால் சோலோ கலர் எஃபெக்ட் இல்லைனா கலர் ஸ்ப்ளாஷ் எஃபெக்டை உங்கள் வீடியோவில் க்ரியேட் பண்ண முடியும். ஏற்கனவே பிக்சார்ட், ஃபோட்டோஷாப் இந்த ரெண்டு எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணி இமேஜஸில் எப்படி அந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் வீடியோஸில் எப்படி அந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கலர் வீல்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருந்தாலும் இந்த கலர் வீல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவரை மட்டும் கலர்ஃபுல்லாக காமிச்சிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து டீசேச்சுரேட்டராக நம்ம காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் வீடியோ ஃபுட்டேஜை ஒரு டூப்ளிகேட் எடுத்துடலாம். இந்த டூப்ளிகேட் லேயரில் நம்ம அந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். அது மூலிமா ஒரிஜினலுக்கும் அந்த எஃபெக்ட்டுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். கலர் வீல்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மேஜர் கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த எஃபெக்ட் க்ரியேட் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி எந்த கலரை வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. இங்கே உள்ள இந்த 3 டாட்ஸில் சென்டரில் உள்ளது எல்லோ கலரோட மெயின் ஏரியா. அண்ட் அதை சுற்றி இருக்கிற அடுத்த பாயிண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லோ கலரை தவிர மற்ற எல்லா கலருமே வந்து டீசேச்சுரேட் ஆகும். ஸோ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டீசேச்சுரேட் ஆகிடும் மற்ற எல்லா கலர்ஸுமே. சேம் இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா சில நேரம் எல்லோ கலர்ஸ் வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எல்லோ கலர்ஸ் வந்து அப்படியே இருக்கும், மற்ற எல்லா கலருமே டீசேச்சுரேட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. அண்ட் இதை ஹைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஃபுட்டேஜ். இதில் எல்லா கலர்ஸுமே நேச்சுரலாக இருக்குது. அந்த லேயரை வந்து அன்ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிரும். இப்போ வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து தெரியுது. எல்லோ கலர் மட்டும் அப்படியே இருக்குது, மற்ற எல்லா கலருமே வந்து பார்த்திங்கன்னா டீசேச்சுரேட் ஆகிருக்கு. இது மூலயமா நம்ம சோலோ கலர் எஃபெக்ட் வந்து ஒரே ஒரு சிம்பிள் லேயர் மூலயமா நம்மளால் க்ரியேட் பண்ணிட முடியும். நீங்கள் இங்கே ரிசல்ட் வந்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சோலோ கலர் எஃபெக்டை ஒரே ஒரு ஸ்டெப் மூலயமா ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ரெண்டாவதாக நம்ம யூஸ் சேச்சுரேஷன் லைட்னஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவை டைம்லைனுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த தடவை நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த வீடியோவில் நம்ம அந்த யூஸ் சேச்சுரேஷன் லைட்னஸ் அப்படின்ற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை இந்த வீடியோவுக்கு கொண்டு வந்துடலாம். இதில் நீங்கள் மாஸ்டர், அப்புறம் ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி டெடிக்கேட்டடாக சில கலர்ஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் மாஸ்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக அந்த வீடியோவோட யூ சேச்சுரேஷன் லைட்னஸ் லெவலை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம கடல் பகுதியை மட்டும் கலர்ஃபுல்லாக காமிச்சிட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து கலர்லெஸ்ஸாக வந்து காட்ட போகிறோம். அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெட் கலர் அப்படின்ற இந்த செக்ஷனில் உள்ள இந்த சேச்சுரேஷன் லெவலை வந்து ஃபுல்லாக நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா ரெட் கலர் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி அடுத்தடுத்த கலர்ஸில் வந்து இதே மாதிரி நம்ம சேச்சுரேஷன் லெவலை மட்டும் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளூ கலர் மட்டும் கலர்ஃபுல்லாக இருக்கும், மற்ற எல்லாமே வந்து கலர்லெஸ்ஸாக வந்து மாறிடும். அதே மாதிரி இந்த சயன் அப்படின்னு இந்த செக்ஷனில் உள்ள சேச்சுரேஷன் லெவலை நம்ம குறைச்சோம் அப்படின்னா இந்த கடல் பகுதி வந்து அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா சயன் கலர் வந்து அதில் இருக்கிறதுனால. ஸோ சயன் ப்ளூ அந்த 2 செக்ஷனை மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லா செக்ஷனில் உள்ள சேச்சுரேஷன் லெவலை வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கடல் பகுதி மட்டும் கலர்ஃபுல்லாக வந்து தெரியுது, மற்ற எல்லாமே வந்து டீசேச்சுரேட்டடாக வந்து தெரியுது. இது மூலயமா இந்த யூ சேச்சுரேஷன் லைட்னஸ் அப்படின்ற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த மெத்தட் மூலமா எப்படி இந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்மளால் ஒரு எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். முன்னாடி பார்த்த அந்த 2 மெத்தடுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கலர் வீல் அண்ட் ரெண்டாவதாக பார்த்தது அதே ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ் அதிலே உள்ள ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த 2 மெத்தட் மூலிமா அந்த கலர் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபைனலாக எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகிரும். இதில் கப்பு வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கு இடையில் இந்த கேப்பையும் நம்ம அந்த செலெக்ஷன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இன்னொரு மாஸ்க் யூஸ் பண்ணி அதை வந்து சப்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே செலக்ட் ஆனதுலேருந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறது வந்து சப்ராக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஏரியா வந்து அந்த செலெக்ஷன்லேருந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும். அதனால் கப் மட்டும் நம்ம இந்த மாஸ்கிங் ஆப்ஷன் மூலமா செலக்ட் பண்ணி செப்பரேட்டாக ஒரு லேயரில் வந்து கொண்டு வந்துட முடியும். ஓகே, இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணி தனியாக ஒரு செப்பரேட் லேயரில் வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் லேயரில் கப் மட்டும் இருக்குது, செகண்ட் லேயரில் அந்த பேக்ரவுண்டோடு சேர்த்து ஒரிஜினல் வீடியோ வந்து இருக்குது. இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் வீடியோவில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மாஸ்கிங் பண்ணது வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து தெரியும், ஒரிஜினல் கண்டென்ட்டாகவே நமக்கு வந்து தெரியும். இது மூலிமா பேக்ரவுண்ட் அண்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து செப்பரேட் பண்ணி நம்மளால் காட்ட முடியும். ஸோ இது மூலிமாவும் நம்ம சோலோ கலர் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இங்கே பார்க்கலாம், அந்த கப்புக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் கலர்ஃபுல்லாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து டீசேச்சுரேட்டடாக பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர் அப்ளை பண்ணனால அந்த எஃபெக்ட் வந்து நமக்கு தெரியுது. அதே இந்த மாஸ்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாஸ்கிங் பண்ண அந்த பாத்தையும் வந்து மூவ் பண்ணணும். அதனால் இந்த மாஸ்கிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த 2 மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்மளால் அந்த சோலோ கலர் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இந்த 3 மெத்தட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு மெத்தட் உங்கள் எடிட்டிங் டூலில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த 3 மெத்தட் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பாசிபிள் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய எங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க. கடைசியாக நன்றி.